அண்ணன் நம்பி நிக்கிறது அந்த 10 கோடி ரூபா கொடுக்குறோம் இல்ல, பாக்கெட்ல இருந்து 10 ரூபாய் எடுத்து அந்த உண்டியல்ல போடுறான்ல. இப்ப யோசிச்சு பாருங்க, 5 லட்சம் பேர் ஆளுக்கு 5 ரூபா 10 ரூபா போட்டுதான் வந்துட்டு நாங்க வந்துட்டு அந்த நிதியை திரள் நிதிங்கிறது வந்துட்டு ஆன்லைன்ல வந்தது போக இந்த செலவுகளை நான் சொன்னேன்ல இன்னும் செட்டில் பண்ணாம இருக்கு. அதெல்லாம் எங்கன்னா உண்டியல் கொடுக்கும்போது வரதா. அதுல நீங்க எடுத்து பாருங்க, ஒரு பானை, அந்த பானை வந்துட்டு உண்டியல். மத்த கட்சியில எல்லாம் இது போல வந்துட்டு காசு போறாங்கன்னு யார் ஒருத்தர் கலெக்ட் பண்றாரோ அவரே தான் எடுத்துட்டு போவாரு இல்லையா. நாங்க என்ன தெரியுமா பண்றாங்க, நாம் தமிழ் கட்சியில ஒரு பானையில ஒரு 5 ரூபா போட்டுட்டு அடுத்தவங்க கையில கொடுத்துறாங்க. அது பானையில காசு உழுவுது ஒவ்வொரு கையா மாறி போயிட்டே இருக்கு. திரும்ப வரும்போது நிதி நிரம்பி வருது. அதுல ஒருத்தம் கூட வந்துட்டு உள்ள கையை விட்டு எடுக்கல, ஒருத்தம் கூட வந்துட்டு இது பண்ணல, அந்த பானை காணாம போகல, திருட்டு போகல, அது அப்படியே வருது. ஒரு செல்போனுக்கு, இந்த செல்போன் சாம்சங் செல்போன் ஒருத்தர் தொலைச்சிட்டாரு, மேடையில அறிவிக்கிறாங்க கிடைக்கலங்கும் போது அடுத்த நாள் அவருடைய இதை வந்துட்டு செல்போனோட எண்ணு போட்டு வந்துட்டு அவருக்கு மாற்று எண்ணு இவர் வந்துட்டு இந்த நம்பர்ல இப்போதைக்கு தொடர்பு கொடுங்கன்னு சொல்லி குழுவுல எல்லாம் பகிர்ந்துட்டாங்க. அடுத்த நாள் காலையில செல்போன் ஒரு கைக்கு போய் சேர்ந்துச்சு. இது ஒரு செல்போனா 5 லட்சம் பேர் சேர்ந்த இடத்துல தொலைச்ச ஒரு செல்போனு அடுத்த நாள் காலையில அவருக்கு போய் சேர்ந்துச்சு. அதே போல புத்தகங்கள் விற்கிறாங்க, அங்க வந்துட்டு 50,000 பேருக்கு மேல கூடுனாலே உங்களுக்கு வந்து நெட்வொர்க் போயிடும். 5 லட்சம் பேருக்கு போது நெட்வொர்க் போயிடுச்சு. யாருக்கும் செல்போன் தொடர்பு கொள்ள முடியல, யாரையும் வந்து பேச முடியல, இது பண்ண முடியல. ஜிபே வேலை செய்யும். புத்தகங்கள் வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் வந்துட்டு ஆர்வமா நிக்கிறாங்க, ஆனா வாங்க முடியல. புத்தக விற்பனையாளர் என்ன பண்ணாருன்னா, இந்தாங்க புத்தகம், நீங்க இன்னைக்கு எடுத்து போய் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் நீங்க எடுத்துட்டு போய் இதன் விலை இது, என்னுடைய ஜிபே நம்பர் இது, நாளைக்கு எனக்கு போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி புத்தகங்களை அவர் இலவசமா கையில இருந்து ஒரு ரூபாய் காசை வாங்காம கொடுத்து விடுறாரு. அடுத்த நாள் காலையில அவருக்கு ஒவ்வொரு நம்பர்ல இருந்து வந்துட்டே இருக்கு, வருதுன்னா அவர் கொடுத்த லிஸ்ட்ல இருந்து அத்தனை பேருடைய எண்ணில இருந்தும் புத்தகங்களுக்கு உண்டான காசு அடுத்த நாள் காலையில அவருக்கு வந்து சேருது. இது போன்ற நிகழ்வுகள்லாம் இருக்கு, நெகிழ்ச்சி அடைய வைக்கக்கூடிய நிகழ்வுகள் சொல்லுவோம்ல, அது போன்ற நிகழ்வுகள் இதெல்லாம்.